வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தங்க விலையில் மீண்டும் மாற்றம், வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். இலங்கையை வந்தடைந்த உலகின் மிகப்பெரிய கப்பல். கனடிய பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற 3 தமிழர்கள். சீன வெடியை கடித்து பார்த்த பல்வைத்தியர் வைத்தியசாலையில். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது நேற்று முன்தினம் சற்று குறைந்த நிலையில் நேற்று மீண்டும் அதிகரித்துள்ளது. நேற்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,99,982 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கரட் தங்கம் கிராம் 35,280 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கரட் தங்க பவுன் 2,82,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்கம் கிராம் 32,340 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கரட் தங்க பவுன் 2,58,750 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 30,870 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கரட் தங்க பவுன் நேற்றைய தினம் 2,43,050 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல் என்று அழைக்கப்படும் MSC மரியல்லா கப்பல் இலங்கையை வந்தடைந்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தை நேற்று முன்தினம் கப்பல் வந்தடைந்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவின் லைபீரியாவைச் சேர்ந்த MSC மரியல்லா கப்பல் 399.90 மீட்டர் நீளமும் 61.30 மீட்டர் அகலமும் கொண்டது. 2,40,737 தொன் எடையுள்ள கொள்கலன்களை கையாளக்கூடிய இந்த பெரிய கப்பல் 2023ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த கப்பல் கிழக்கு கொள்கலன் முனையத்தில் 1,600 கொள்கலன்களை ஏற்றி இறக்கும் என்று இலங்கை துறைமுக அதிகார சபையின் நிர்வாக பணிப்பாளர் கனக ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். அத்தோடு MSC மரியல்லாவின் வருகை இலங்கையின் கடல்சார் துறையில் ஒரு தனித்துவமான மைல்கல் என்றும் இது சர்வதேச கடல்சார் துறையில் இலங்கையின் பெயரை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்தை தெற்காசியாவின் கடல்சார் மையமாக மாற்றும் தற்போதைய அரசாங்கத்தின் கனவு நனவாகி வருவதற்கான அறிகுறியாக இந்த மிகப்பெரிய கப்பலின் வருகை அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகன் வாங்கி வைத்திருந்த சீன வெடியை வாயால் கடித்த அவரது தாயான பல் மருத்துவர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் பாணந்துறை வேகட பிரதேசத்தில் நடந்துள்ளது. சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பல் வைத்தியரின் மகன் சீன வெடியை வாங்கி வீட்டில் உள்ள மேசையில் வைத்துள்ளார். அதன் பின்னர் வீட்டிற்கு வந்த குறித்த பெண் மேசையில் இருந்த சீன வெடியை எடுத்து கடித்து பார்த்தபோது அது திடீரென வெடித்துள்ளது. இதனையடுத்து படுகாயமடைந்த பெண் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த வெடியை உணவுப் பொருள் என நினைத்து அவர் கடித்ததாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாணந்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2025 கனடிய பொதுத் தேர்தலில் 6 தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அதில் 3 வெற்றி பெற்றுள்ளனர். கனடிய பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் 3 வேட்பாளர்கள், கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் 2 வேட்பாளர்கள், பசுமை கட்சியின் சார்பில் 1 வேட்பாளர்கள் என மொத்தம் 6 தமிழர்கள் போட்டியிட்டனர். இவர்களில் லிபரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட 3 தமிழர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். இதுவரை வெளியான உத்தியோகபற்றற்ற முடிவுகளின் அடிப்படையில் அனிதா ஆனந்த் 28,498 வாக்குகளையும், ஹரி ஆனந்த சங்கரி 33,164 வாக்குகளையும், ஜொனிதா நாதன் 24,951 வாக்குகளையும் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர். இந்த தேர்தலில் அதிக ஆசனங்களை வெற்றி பெற்று லிபரல் கட்சி சிறுபான்மை ஆட்சி அமைந்துள்ள நிலையில் மீண்டும் அனிதா ஆனந்த், ஹரி ஆனந்த சங்கரி ஆகியோருக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் ஒவ்வொரு வாரமும் வெளியிட்டு வரும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை பட்டியல் வெளியாகும். இந்த நிலையில் இந்த வாரத்திற்கான மதிப்பிடப்பட்ட விலை வரம்பு பட்டியல் வெளியாகியுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 500 வகையான பொருட்களின் விலைகளை குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அண்மையில் தெரிவித்திருந்தது. குறித்த விடயத்தை வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தங்க விலையில் மீண்டும் மாற்றம், வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். இலங்கையை வந்தடைந்த உலகின் மிகப்பெரிய கப்பல். கனடிய பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற 3 தமிழர்கள். சீன வெடியை கடித்து பார்த்த பல்வைத்தியர் வைத்தியசாலையில். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.